Hi guys, welcome to Escape Pets and Tech. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராஸ்பெரி பை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. இது பை 3 மாடல். இது வந்து ஸ்மால் சிபியூன்னு சொல்லுவாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு சைஸ் தான் இருக்கும். அந்த அளவு உள்ள ஒரு மினி கம்ப்யூட்டர். ஸோ இதை வச்சு நிறையா வந்து ஹேக்கிங் பண்ணலாம், நிறையா வந்து லினக்ஸ் லினக்ஸ்லாம் இதை வச்சு கற்றுக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3000க்கு மேலே வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ் யூஎஸ்பி பின், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI போர்ட்டு, யூஎஸ்பி போர்ட்டு, லேண்ட் போர்ட்டு, இது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க மெமரி கார்டு ஸ்லாட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் மெமரி கார்டில் OS போட்டு இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த டிஸ்பிளே கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டிஸ்பிளே ராஸ்பெரி பைக்கு டிஸ்பிளேன்னு போகும்போது அரௌண்ட் 3000 கிட்ட வருது டச் ஸ்க்ரீனு. இது வந்து ஒரு 8 இன்ச் உள்ள TFT டிஸ்பிளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோக்கலில் ஒரு ஸ்டோரில் கிடச்சிது. இது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் தான் வாங்கினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு VGA போர்ட்டு, 3 AV போர்ட் இருக்குது. இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேபிள், HDMI போர்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதில் வந்து அது எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் போர்டு. ஸோ இந்த பேசிக் போர்டை இந்த ராஸ்பெரி பை கூட கனெக்ட் பண்ண முடியுமான்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதை தான் இது கூட வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வந்து இதோட ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டு பேசிக்கு இந்த போர்டில் என்ன இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் கவரில் தான் வந்து நம்ம ராஸ்பெரி பையை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேக்கர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ராஸ்பெரி பை ஹேக்கிங்க்குன்னு குட்டி சிபியூவாக யூஸ் பண்ணுறது தான் ராஸ்பெரி பை. இந்த பையிலே வந்து நிறையா மாடல் இருக்குது. பை 0, பை 1, பை 2, அதுக்கப்புறம் பை 3 ப்ளஸ் பை 4, அந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது. இந்த பேசிக் போர்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் USB வந்து சால்டர் பண்ணி பார்த்தேன், பட் USB எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் தான் கவனித்தேன் அதுக்கான காம்பவுண்ட் எதுவுமே வந்து இந்த போர்டில் வந்து சால்டர் பண்ணல. அதே போல் ஸ்பீக்கருக்கு வந்து ஹோல்ஸ் விட்டுருக்காங்க, பட் இதில் ஸ்பீக்கரும் இல்லை. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1000 வரக்கூடிய ஒரு பேசிக் ஒரு ஸ்மால் டிவி, 8 இன்ச் இருக்க ஒரு ஸ்மால் டிவி. இது எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா காரில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து ஃபிங்கர் இது பார்க்குறதுக்கு, ஃபேஸ் ரெகக்னேஷன் பார்க்குறதுக்கெலாம் வந்து ஒரு சில ஹவுஸில் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்க இந்த TFT டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கனெக்ட் பண்ணி வியூஸ் மட்டும் பார்த்துக்க முடியும். அதுதான் அந்த டிஸ்பிளேவை இது கூட வந்து அட்டாச் பண்ணுறோம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். ஏன்னா இதை மார்க் பண்ணிவிட்டு CPU வந்து வெளியிலே இருந்தால் தான் ஓரளவு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும், ஹீட் ஆகிறதும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகும். நம்ம உள்ளே ஃபிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து கூலர் ஃபேன் போடுற மாதிரி இருக்கும். அதே போல் உள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்பிளேவில் வந்து இடம் இல்லை. தனியாக ஃபிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஜஸ்ட் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. இதை வந்து சால்டிங் வச்சு இல்லை ஏற்கனவே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸில் வந்து மார்க் பண்ணிப்போம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சால்ட்ரிங்கோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 450 வரைக்கும் போகும். ஸோ 450 டிகிரி வரைக்கும் போகும். அதனால் சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ வந்து போடணும். உங்களுக்கு வந்து VGA போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து 2 ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பெஸ்ட்டு. நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுத்த ப்ராசஸ் போகும். அதே போல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருள் கடையில் வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகாமல் தூக்கி போடுறது நிறையா நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரியே கிடைக்கும். ஸோ நம்ம போயிட்டு நிறையா தேடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃபால்ட்டில் வந்தது. இது என்னென்னா ஆன் ஆகும், டக்குன்னு வந்து ஒரு ஃபியூ செகண்டில் வந்து ஆஃப் ஆகிடும். அதே போல் இதில் இருந்த நார்மல் கேபிள் கனெக்ட் பண்ணுற பின்னு உடச்சிக்கிச்சு. அதனால் இதை வந்து தூக்கி போட்டாங்க. மோஸ்ட்லி இதை வந்து ரெடி பண்ணால் இதுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்ன்ட்டு தூக்கி போட்டாங்க போல். அதனாலே நம்மளுக்கு வந்து இது கிடச்சிது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு போல்ட் நட் போட்டு ராஸ்பெரி பையை வந்து பேக் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
இதான் நான் சொன்ன அந்த விஜிஏ இதுலேருந்து எடுத்தது. அதாவது நம்மக்கிட்ட வந்து நிறைய எரிஞ்சு போன போர்டெலாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து இந்த விஜிஏ போர்ட்லேருந்து இதோட பேக் சைடு ஸ்க்ரூவையும் ஃப்ரண்ட் சைடு ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அது மூலயமா இந்த ராஸ்பெரி பையை வந்து ஓரளவு ஹைட் தூக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பேக் சைடும் போர்டுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும், அதனாலே இந்த ஹைட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து ராஸ்பெரி பைக்குன்ட்டு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஒரு சில கேஸில் வந்து உள்ளே அட்டாச் ஆகிற மாதிரி டிஸ்பிளே வந்து இருக்கும். இதே ராஸ்பெரி பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்து வெப்சைட்டில் வந்து ராஸ்பெரி பையோட டிஸ்பிளே வந்து ரேட் வந்து கம்மியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ராஸ்பெரி பை டிஸ்பிளே வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ராஸ்பெரி பைக்கு வந்து பைஓஎஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி பைக்கு நீங்கள் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கனாலே பை மேனேஜர்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெமரி கார்டை ஃபார்மெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8 GB மெமரி கார்டே போதும். ஸோ அதை வச்சாலே இந்த ஓஎஸ்லாம் வந்து ரன் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த பை 3 போர்டில் இன்பில்டாகவே வரும். ஸோ இது நிறையா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பை 3 வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஒரு சில காலேஜ் ப்ராஜெக்டில் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓரளவு ஹைட் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இதில் வந்து ஒரு 5 வோல்ட்டு ஆடியோ போர்டு வச்சு எப்படி வந்து ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இது பண்ணுறோம். ஏன்னா இதில் வந்து நான் வந்து ஆடியோ வருன்ட்டு தான் நானும் நினச்சிட்டு போனேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆடியோவும் பென்ட்ரைவோ இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து இதே போல் வந்ததுன்னா எடுத்து வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த இது வந்ததுன்னா கூட அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். போர்டுக்கான ஹோல்ஸ் எல்லாம் வந்து போட்டாச்சு. அதில் வந்து நம்ம அந்த விஜேலேருந்து கனெக்ட் பண்ண ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணி மேலே வந்து போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி பை ஸோ இதை வச்சு என்ன தான் பண்ண முடியும்னா இதை வச்சு காலி லினக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராமை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு வீடியோ டிவைஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு வந்து டேப் சைஸில் வந்து யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து HDMI மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா, HDMI கனெக்ட் பண்ணி டிவிலையும் வந்து இந்த ராஸ்பெரியை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் AV பின் ஸோ இந்த AV பின் வச்சு இது மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு டிஸ்பிளேவை. நம்மக்கிட்ட இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா VGA தான். இதுலேருந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா HDMI. இதுக்கு நடுவில் வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கன்வெர்ட்டர் போடணும். பட் வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓவராலாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. இப்போ வந்து ரீஅசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு
உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் சப்ளை தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் பவர் சப்ளை தேவைப்படும். 5 வோல்ட் 2 ஆம்ஸ் இருக்க பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு, ஸோ இந்த ஸ்மால் டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்க டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை வந்து தேவைப்படும். ஸோ இந்த 2 பவர் சப்ளை கொடுத்தா தான் வந்து நார்மலாக இந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆகிற மாதிரி இது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளைவும் ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளைவும் வந்து இது பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுலேருந்தே 5 வோல்ட்டு எடுத்துகிட்டு ஆடியோ போர்டுக்கும் ப்ளஸ் வந்து இந்த ராஸ்பெரி போர்டுக்கும் வந்து கொடுக்குற மாதிரி அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா யுபானோட பவர் பேங்க்கு. இது 5 வோல்ட்டு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 2 ஆம்ஸு, இன்புட்டும் வந்து 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு, அதோட பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 1.5 ஆம்ஸ். ஸோ அதை வந்து பேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்டேயும் அதே சேம் அடாப்டர் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இந்த டிஸ்பிளேக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னது, நம்ம நார்மல் ஹெட்ஃபோன் ஜாக்கோட பின் இது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏவி பின் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஆடியோ, இன்னொன்று லெஃப்ட் சைடு ஆடியோ, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கிரவுண்டு, அதுக்கப்புறம் இருக்க இன்னொரு பின்னு 3.5 mm ஜாக்கில் இருக்க 4வது பின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பின், அது வீடியோவோட பாசிட்டிவ். ஸோ கவர்மெண்ட் செட்டப் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் பின் போட்ட மாதிரி ஒரு ஜாக் இருக்கும். ஸோ அது மூலியமாக வந்து நம்ம டிவிக்கு 3 பின் வந்து கனெக்ட் பண்ணிக்கப்படும். அதே போல் தான் சேம் கான்செப்ட் தான் வந்து ராஸ்பெரி பையில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ராஸ்பெரி பையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட்டர் மாதிரி போட்டு 8 இன்ச்சுக்கு மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா HDMI யூஸ் பண்ணி டிஸ்பிளேவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் போர்ட் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க கனெக்டர் மூலியமாகவும் இதில் வந்து டிஸ்பிளே அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மவுஸு எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை மட்டும் கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு லாங் கேபிள் வந்து போட்டுப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு காட்டும் போது இதில் வந்து ஆல்ரெடி பவர் பேங்க்கில் வந்து கேபிள் இருக்குது. பட் வந்து லாங் கேபிளாக போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ லாங் கேபிளை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ராஸ்பெரி பைக்கு வந்து OS வந்து டவுன்லோட் பண்ணி மெமரி கார்டில் வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவியில் வந்து இதை வந்து ஆன் ஆகிருக்கு, நோ சிக்னல்னு காட்டுது. இப்போ வந்து நம்ம பவர் பேங்க் மூலயமா வந்து சப்ளை கொடுப்போம். ஸோ லாங் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இதில் ஆல்ரெடி வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா லோ பேட்டரி சிம்பிள் வந்து மேலே வந்து காட்டிகிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஸ்பிளேவும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை வந்து ஆன் பண்ணோன்னே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஏன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அது வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு அந்த போர்டு வந்து லோட் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன OS வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த OSஐ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டெஸ்க்டாப் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் இருக்க இது மட்டும்தான் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா ஹார்ட் டிஸ்க்கை வந்து டிவி நாங்கள் டம்மியாக போட்டு இந்த யூஎஸ்பியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு மூவி வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 TB உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இல்லாமல் இதில் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மூவி வந்து ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஓரளவு வந்து ஓகேவாக தான் இருந்தது. அதாவது நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் ஓரளவு ஓகே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் சைடாக வந்து போகும்போது தான் வந்து ஸ்க்ரீனில் வந்து இமேஜில் வந்து லைட்டாக வந்து ஷேடோ மாதிரி இருந்தது. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் நிறைய வேரியண்ட் வருது. 512 MB 1 GB RAM அந்த மாதிரிலாம் வருது. இதில் வந்து லேக் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து சப்போஸ் வந்து ஹெவி யூசேஜ் பண்ணும்போது லைட்டாக ஹேங்கிங் இஷ்யூ மட்டும்தான் இருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டேப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ இது சூப்பராகவே இருந்தது. இதில் இன்னும் ஆடியோவும் ப்ளஸ் வந்து யூஎஸ்பியும் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் மூவி வந்து இது இந்த மேலே வந்து மின்னல் மாதிரி சிம்பிள் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் இல்லைன்றதை வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ மூவியெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரௌஸ் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து இதில் பண்ணலான்ட்டு. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம்.
அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. கமாண்ட் போர்ட் இருக்குது. ஸோ அதாவது சொல்கிறேனே, ஒரு காலி லினக்ஸோ இல்லைனா வந்து ஒரு பிகினருக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிவிடுவோம். ஸோ ஷட் டவுன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏவி மோடுக்கு போய்ட்டு. ஸோ இந்த ராஸ்பெரி பையில் இருக்க இன்னொரு டிஸ்பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அன்ப்ளக் பண்ணிவிட்டு ரீப்ளக் பண்ணும்போது தானாகவே வந்து போர்டு வந்து ஆன் ஆகிடும். ஸோ அது மட்டும்தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி இது வந்து ஓரளவு வந்து ஓகே தான். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.